நாத விந்து நமச்சிவாயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாத விந்த நான் தான் நமச்சிவாயமா மாத்துனேன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவங்களோட நீங்க பயணிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நாத விந்த நமச்சிவாயா நமச்சிவாயம் அப்படின்னு சொல்ற அந்த மற்றவங்க ஒரு ஞானி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லல. அந்த செயலையே நான் பார்த்தேன். அந்த அனுபவத்தையே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை திருவண்ணாமலையில ஏற்படுத்தணுச்சு. அப்போ ஒரு நாத விந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாத விந்து, என்னோட நாத விந்து கீழே இடுப்பு பகுதியில அந்த ஒளியா மாறி என்னுடைய தொண்டை குழி இருக்கு பார்த்தீங்களா? இந்த தொண்டை குழி முக்கியமான இடம். இந்த தொண்டை குழியிலேருந்து கரெக்டா விரலோட இவ்வளவுதான், பாதி விரல் இந்த அளவுக்கு மேல பெடரியில வச்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் வாழ்ற இடம். அக்னி தேவதைன்னு சொல்லக்கூடிய, சூரியன் சொல்லக்கூடிய பேர் ஒளி, பிரகாசமான ஒளி, அந்த ஒளி வாழ்ற இடம் இந்த பெடரியில கரெக்டா உள்நாக்குலேருந்து இந்த விரல்ல இவ்வளோ சைஸ்லாம் மேலே இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இடுப்பு பகுதியிலேருந்து அந்த மேலிருந்து அந்த பேர் ஒளி போய் அங்கே போய் உட்காரணும். அது போய் உட்கார்றதுக்கு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திர கலை சூரிய கலைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சந்திர குளத்தில் குளிக்கணும், சூரிய குளத்தில் குளிக்கணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சந்திர குளத்திலேருந்து நான் விடுபட்டு சூரிய குளம், அந்த சூரியன், அந்த சூரியனுக்குள்ள நான் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒளி போய் அந்த இடத்துல போய் என்ன போகுது, அதோட ஜாயிண்ட் ஆகுது, அதில் போய் உட்காருது. அப்போ கீழேருந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இடுப்போடைய அந்த எட்ஜில், அந்த இடுப்போட எட்ஜில் ஆரம்பித்து இங்கே இந்த பக்கம் தொப்புளுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடுப்போட செயல் அந்த இடத்துலேருந்து கீழே இருந்து நீங்கள் ஆசன வாயிலேருந்து மேலே அப்படியே மேலே முதுகு தண்டு வடம் போகுது இல்லை, அந்த தண்டு வடம் நேராக போய் இங்கே தலையோட ஒரு இடத்துல முடிவு வரும். அந்த முடிவு வர்ற இடத்துக்கிட்ட இந்த செயல், இந்த நாத விந்துலேருந்து ஒளி போய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன ஆகுன்னா, ஒரு சூரியனாக, ஒரு நெருப்பாக, ஒரு பிரகாசமாக, ஒரு செயலாக இருக்கும். அப்போ உடல் என்னன்னா அக்னியாக மாறி போயிடும். இந்த அனுபவத்தை இந்த மாதிரி தேகத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் குறைவு. ஏன்னா உடல் தாங்காது. உடல் நாம் சாப்பிட்ற உணவு, நாம் இந்த கிளைமேட்டு, இந்த சூழல், இதை வச்சு சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்.